வணக்கம் மாணவர்களே. நம்ம 10th 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உறவுகளும் சார்புகளில் பயிற்சி 1.2ல் 5வது கணக்கு பார்க்குறோம். இந்த கணக்கை பார்த்தா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப எளிமையான கணக்கு. கணக்கை வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் செலவழித்து செய்யுங்க. ஒரு நிறுவனத்தில் உதவியாளர்கள், எழுத்தர்கள், மேலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆகிய 4 பிரிவுகளில் பணியாளர்கள் உள்ளனர். ஏசிஎம் மற்றும் இ பிரிவு பணியாளர்களுக்கு ஊதியங்கள் முறையே 10,000, 25,000, 50,000 மற்றும் 1,00,000 ஆகும். A1, A2, A3, A4 மற்றும் A5 ஆகியோர் உதவியாளர்கள். C1, C2, C3, C4 ஆகியோர் எழுத்தர்கள். M1, M2, M3 ஆகியோர் மேலாளர்கள் மற்றும் E1, E2 ஆகியோர் நிர்வாகிகள் ஆவர். எக்ஸ் ஆர் ஒய் என்ற உறவில் எக்ஸ் என்பது ஒய் என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் எனில் ஆர் என்ற உறவை வரிசை ஜோடிகள் மூலமாகவும் அம்புக்குறிப்படம் மூலமாகவும் குறிப்பிடுக. இந்த கணக்கு ரொம்ப எளிமை. எக்ஸ் என்பது ஒய் என்பவருக்கு, அப்படின்னா ஒய் தான் என்னது மனுஷங்க. எக்ஸுங்கிறது இது ரூபா 10,000, 25,000ங்கிறது. அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எழுதுறது 10,000, 25,000 எழுதணும். ரெண்டாவது உள்ளதில் அந்த லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா ஏபிசி, அது எங்கே எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு உதவியாளர்களுக்கு எத்தனை உதவியாளர்களை நம்ம என்ன குறிப்பிடுறோம்? உதவியாளர்களை எப்படி குறிப்பிடுறோம்? ஏ என்னது உதவியாளர்கள். உதவியாளர் எத்தனை பேர் இருக்காங்க? உதவியாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? A1, A2, A3, A4, A5 5 பேர் இருக்காங்க. அடுத்து சி யார்? எழுத்தர்கள். எழுத்தர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? C1, C2, C3, C4. அடுத்து நெக்ஸ்ட் எம் மேலாளர்கள். மேலாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 3 பேர். ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொரு மேனேஜர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் மேலாளர்கள். அடுத்து நிர்வாகிகள் எத்தனை பேர்னா 2 பேர். நிர்வாகிகள் எத்தனை பேர்? 2 பேர். E1, E2. சரி, இப்போ இதில் என்ன கொடுத்துட்டாங்க? எக்ஸ் ஆர் ஒய். எக்ஸ் ஊதியம், ஆர் ஊதியம் என்ன கொடுத்துட்டாங்க உங்களுக்கு? உதவியாளர்களுக்கு எவ்வளோ ஊதியம் கொடுத்துருக்காங்க? 10,000. எழுத்தர்களுக்கு எவ்வளோ ஊதியம் கொடுத்துருக்காங்க? 25,000. மேலாளர்களுக்கு எவ்வளவு? 50,000. நிர்வாகிகளுக்கு 1,00,000 ரூபா. இது எக்ஸ்ஆர் ஒய் என்ற உறவில் ஊதியம் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஆர் ஒய். எக்ஸ் என்னது? எக்ஸ் ஊதியம், அதான் ஃபஸ்ட்டில் வரணும். ஒய் என்னது? ஊழியர்கள், மெம்பர்கள், மனிதர்கள், எதுனாலும் எடுத்துக்கோங்க. ஊழியர்கள்னு எடுத்துக்கிட்டாலே போதும். ஊழியர்கள். ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஃபஸ்ட்டு அம்புக்குறி படம், அடுத்து வரிசை ஜோடி கணக்கு எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்க என்ன வரிசை ஜோடி கேட்டிருக்காங்க. வரிசை ஜோடி ஃபஸ்ட்டு ரொம்ப எளிமை. ஃபஸ்ட்டு யார் இருக்கணும்? ஊதியம் இருக்கணும். அதுக்கப்புறம் யார் இருக்கணும்? ஒய் என்னது? மனிதர்கள், ஊழியர்கள்னு எழுதிக்கணும். சரி, ஃபஸ்ட்டு என்னது? வரிசை ஜோடி கணம். வரிசை ஜோடி எப்படி எழுதலாம்? ஆறுங்கிற உறவு ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல். ஃபஸ்ட்டு உதவியாளருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 10,000. 10,000 A1. A1ல் எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் நம்ம எழுதியிருக்கோம். 10,000 A2, 10,000 A3, 10,000 A4, 10,000 A5. 5 பேர் தானே? முடிச்சாச்சு. அடுத்து யார் இருக்கா? எழுத்தர்களுக்கு எவ்வளவு? 25,000. எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. 25,000 C1, 25,000 C2, 25,000 C3, 25,000 C4. ஓகே. அடுத்து யார்? மேலாளர்களுக்கு எவ்வளவு? 50,000. எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். 50,000
M1, 50,000 M2, 50,000 M3. அடுத்து நிர்வாகிகள் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர். அவங்களுடைய ஊதியம் 1,00,000. 1,00,000ங்கும் போது 5 0 போட்டுக்கோ, அவ்வளோதான். 5 0 போட்டு நிர்வாகிகளுக்கு என்ன லெட்டர்ஸு? E1, E2, அவ்வளோதான். இதான் அம்புக்குறி படம். இது வரிசை ஜோடி கணம். இதிலேருந்து அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? அம்புக்குறி படம் எழுத போகிறோம். அம்புக்குறிக்கு நம்ம எப்பயும் போல் 2 வட்டை வரைவோம். வட்டை வரைஞ்சி ஃபஸ்ட்டு உள்ளது என்னது அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? நம்ம அம்புக்குறி படம். சரி, இந்த அம்புக்குறி படத்தில் எழுதும்போது முதல் வட்டத்தில் கம்மி தான். எத்தனை? 4 4. எவ்வளவு? 10,000, 25,000, 50,000, 1,00,000 எக்ஸுக்கு. இந்த பக்கம்தான் நிறையா உறுப்பினர்கள் இருக்குது. அதனால் இந்த பக்கம் சின்னதாக போட்டுக்குவோம், அந்த பக்கம் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். ஓகேவா? சரி, இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால மேலேருந்து கொண்டு வரேன் நான். சரி, இப்போ இங்கே முதல்ல எழுதிக்குவோம். ஃபஸ்ட்டு 10,000, அடுத்து 25,000, அடுத்து இது எக்ஸு, இது ஒய். இந்த ரிலேஷன் என்னது? 6. ஓகே, சரி. 50,000, 1,00,000. இங்கே ஃபஸ்ட்டு A1ல் எத்தனை பேர் இருக்காங்க? A1ல் 5 பேர் இருக்காங்க. அடுத்து C1ல் 4 பேர், M1ல் 3 பேர், E1ல் 2 பேர். ஓகேவா? சரி, படம் கரெக்டாக தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு A1ல் 5 பேர். உதவியாளர்கள் எத்தனை பேர்? 1, சரி, 5 பேர். A1ல் எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர். ஓகே, கொடுத்தாச்சு. அடுத்து இங்கேருந்து எத்தனை பேர்? 4 பேர். அடுத்து 50,000 எத்தனை பேர்? 3 பேர் இருக்காங்க. அடுத்து 1,00,000 எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர். அவ்வளோதாம்மா. இதான் என்னது? நம்மளுக்கு அம்புக்குறி படம். அம்புக்குறி படம் நீங்கள் அந்த அளவு இந்த 2வது கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் குட்டியாக போட்டுட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா